கோல் போடல. நீ பால பாஸ் பண்ணிருக்கணும். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? மோமிலதான் தப்பு. அச்சச்சோ, இன்னைக்கு என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? நான் உன்னோட டீம்ல விளையாடி இருக்கவே கூடாது. நானும் விளையாடி இருந்திருக்க கூடாது. இத பாத்தீங்களா? நான் உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? உங்களோட ஃபேவரட்டான கேண்டி ஐஸ்கிரீம். சரி, இப்ப சொல்லுங்க, என்னோட குழந்தைங்க எதுக்காக இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க? அது என்ன நான் சொல்றேம்மா. கீரோ தானே கோல் போடணும்ன்ற ஆசையில பால் எங்களுக்கு பாஸே பண்ணல. அதனால கீரோவும் கோல் போட முடியல, நானும் போட முடியல. அப்புறம் எதிர் டீம் கோல் போட்டுட்டாங்க. இல்லம்மா. ஓஹோ, இனிமே யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒண்ணு, அவங்க 3 பேரும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கோல போட முடியலையா? யார் இந்த 3 பேரம்மா? அட, முதல்ல என்ன உட்கார விடுங்க. அப்ப அம்மா, நீங்க எந்த 3 பேரை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க? நான் அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட மூளை ரொம்பவே அற்புதமானது. தி கிளவர் பிரதர்ஸ். என்னோட வேஷ்டி எங்க போச்சு? சிறுக சிறுக சேமிச்சு இங்கதானே காயட்டோன்னு போட்டு வச்சிருந்தேன். நான் இந்த இடத்துல தான் உங்க வேட்டிய கல்லு மேல வச்சு காய போட்டிருந்தேன். காத்துல ஒருவேளை பறந்து போயிடுச்சு போல இருக்கு. விஜயநகரத்தை சேர்ந்த முரளி, பிரகாஷ், அப்புறம் சுரேஷ், அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பிரச்சனை கூட ரொம்ப சாதாரணமா தீர்த்து வச்சிருவாங்க. நீ சொன்ன மாதிரி காத்துல வேட்டி பறந்து போயிருந்தா அது மேல வச்சிருந்த கல்லு கீழே விழுந்திருக்குமே. காத்துல வேட்டி பறந்தது இப்படி, அப்புறம் கல்லு விழுந்தது இப்படி. இப்ப புரிஞ்சுதா? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யாரோ இத வேணும்னே தான் வேட்டியே எடுத்திருக்காங்க. அட, அது என்ன வேஸ்ட் தானே, அது என்ன புதையல என்ன? அத போய் தூக்கிக்கிட்டு போறதுக்கு என்ன நீங்க என்ன நம்ம சொல்றீங்க? கேசவண்ணா, இந்த வேட்டி எடுத்துக்கிட்டு யாரோ ஒருத்த ஓடிட்டு இருந்தான். ஓடிட்டு இருக்கும் போது இந்த வேஷ்டியிலேயே மாட்டி கீழே விழுந்துட்டான். இது என்னோட வேஷ்டி. அதுக்காக நீங்களாம் ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க யாருமே நாம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல விடு, என்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்போம். அப்பதான் நம்மள எல்லாரும் புத்திசாலின்னு நம்புவாங்க. இது எந்த மாதிரியான அடையாளம்? இங்க பாருங்க, இந்த பக்கம் யாராவது போனதை நீங்க பாத்தீங்களா? இப்பவே சொல்றேன். ஆமா, என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க? என்னோட நேரத்தை வீணடிக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தளபதியாரே, ஏதாவது உண்மை தெரிஞ்சதா? இந்த அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இப்பதான் இந்த பக்கமா ஒரு ஒட்டகம் போயிருக்குன்னு தெரியுது. அதுக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கணும். அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு குழந்தையும் அம்மாவும் உட்கார்ந்து இருக்கணும். தளபதியாரே, இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அதுவும் ஒரு அம்மாவும் குழந்தையும் ஒட்டகத்து மேல போனாங்கன்னு. ஒருவேளை இவங்க நண்பர்கள் யாராவது என்னோட மனைவி குழந்தைய கடத்திட்டு போயிருப்பாங்களா என்ன? இவங்கள புடிங்க. முரளி, சுரேஷ், அப்புறம் பிரகாஷ தளபதி விஜய் சேர்த்து திருடர்களோட நண்பர்கள் நினைச்சுக்கிட்டு அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் அவங்கள மகாராஜா வித்யாதர் முன்னாடி நிக்க வச்சாங்க. அப்படியா? அப்ப நீ இவரோட மனைவி குழந்தை எதையுமே பார்த்தது கிடையாதா? இல்ல மகாராஜா, சேனாதிபதி கிட்ட என்ன சொன்னமோ அது காத்தோட வாசனைய வச்சு சொன்னோம். பூமியில இருக்கிற அடையாளத்தை வச்சு, அப்புறம் தூரத்து பார்வைய வச்சு பார்த்துதான் சொன்னோம்.
அப்படியா? அப்ப நீங்க அந்த அளவுக்கு புத்திசாலி திறமசாலியா? ஆமாங்க ஐயா. நாங்க சும்மா முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மகாராஜா. மகாராஜா இது ஒரு ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாம ஏன் இவங்க 3 பேருக்கும் ஒரு பரீட்சையை வைக்க கூடாது? கண்டிப்பா அனுமதிக்கிறேன். நன்றி மகாராஜா. சரி, எங்க வீரர்கள் உங்க முன்னாடி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வருவாங்க. அந்த பெட்டியை நீங்க திறந்து பார்க்காமலேயே அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு சொல்லியாகணும். அது எப்படிங்க சொல்ல முடியும்? அநேகமா இவங்க அவங்களோட வார்த்தைகளே மாட்டிக்க போறாங்க. அமைதி. சொல்லுங்க, எதுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். தெற்கு வாசல்ல நிக்கிறாங்களே வீரர்கள், அவங்க கிட்ட சொல்லி உடனே பெட்டியை எடுத்துட்டு வர சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அதாவது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இதுக்குள்ள ஏதோ வட்டமான பொருள் இருக்கான அந்த வட்டமான பொருள் மாதுளை. மாதுளையா? என்ன சொல்றாங்க இவங்க? மகாராஜா, இந்த பெட்டிக்குள்ள மாதுளை தான் இருக்கு. அப்புறம் அதுவும் பச்சையா இருக்கு. மகாராஜா இது எப்படி சாத்தியமாகும்? என்ன விஷயம் சாரங்க? உண்மையிலேயே இந்த பெட்டிக்குள்ள பச்சை மாதுளை இருக்கா என்ன? ஆமாங்க மகாராஜா. நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பெட்டிய உடனே திறங்க. சாத்தியமே. இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? மகாராஜா, வீரர்கள் இந்த பெட்டியை தூக்கிட்டு வரும்போது இந்த பெட்டிக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பொருள் உருள்ற சத்தம் கேட்டுச்சு. அது மூலமா எங்களுக்கு தெரிஞ்சது இதுக்குள்ள இருக்கிற பொருள் உருண்டையா இருக்குன்னு. அப்புறம் அந்த உருண்டையான பொருள் மாதுளைன்னு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நிபந்தனையை வச்சதுக்கு அப்புறமா நம்ம மந்திரி ஐயா தெற்கு வாசல்ல பெட்டியோட நின்னுட்டு இருந்த வீரர்களை உள்ள கூப்பிட்டாரு. அப்புறம் அதே தெற்கு வாசல்ல தான் உங்களோட மாதுளை தோட்டமும் இருக்கு. அப்புறம் வீரர்களோட செருப்புல மண்ணும் மாதுளைகளோட இலைகளை நாங்க பார்த்தோம். அது மூலமா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்குள்ள இருக்கிற வட்டமான பொருள் மாதுளைன்னு. சொல்லுங்க. இந்த விஷயத்த ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா மாதுளை பச்சையா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் ஏதாவது பேய் உங்களுக்குள்ள போய் சாப்பிட்டோம் இல்லைன்னா வாசனைய பார்த்தா தெரிஞ்சுக்குச்சா என்ன? சொல்லுங்க, வசமா மாட்டிக்கிட்டீங்களா? மந்திரி ஐயா, இப்படி ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்கன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு பழங்களும் பழுக்கிறதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்துல மாதுளைகள் பழுக்காதுன்னு. மாதுளங்கள் அப்படி பழுக்கலன்னா அது கண்டிப்பா பச்சையா தானே இருக்கும் மகாராஜா. இப்ப நான் நம்புறேன். உங்க 3 பேருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஞானம் என்ன ஆச்சரியப்படுத்திடுச்சு. மன்னிக்கணும் மகாராஜா, அதனால இவங்க திருடர்கள் இல்லைன்னு அவங்களால நிரூபிக்க முடியாது. ஆனா பார்க்காமலே இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதாவது இவரோட மனைவிகளும் குழந்தைகளும் இந்த வழியில தான் போனாங்கன்னு, அதுவும் ஒட்டகத்து மேல உட்காந்து. மகாராஜா, அங்க இருந்த மண்ல ஒட்டகத்தோட கால் தடங்களை நாங்க பார்த்தோம். ஒரு குழந்தையால கூட அதை தெரிஞ்சுக்க முடியும் அது ஒரு ஒட்டகத்தோட கால் அடின்னு. அப்புறம் அந்த ஒட்டகம் ஒரு கண்ணு குருடன் எப்படி சொன்னீங்க? அப்புறம் அந்த ஒட்டகமே வந்து உங்ககிட்ட சொல்லிச்சா என்ன? நிச்சயமா இல்ல. ஏன்னா அந்த பக்கமா போன ஒட்டகம் ஒரு பக்கமாவே புல்ல சாப்பிட்டுட்டு போயிருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் பச்சை பசேல்னு நிறைய புட்கள் இருந்தது. அப்புறம் நீங்க இப்படியும் கேட்கலாம், அந்த அம்மாவும் புள்ளியும் ஒட்டகத்து மேலதான் போனாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என்ன நடந்திருக்கும்னா அந்த அம்மாவும் குழந்தையோட கால் தடங்களும் என்ன ஆயிருக்கும்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த ஒட்டகத்தோட கால் தடங்களோட சேர்ந்து வந்தது. ஆனா அவங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட குழந்தையோட கால் தடமும் காணோம். அதனால அவங்க 2 பேரும் ஒட்டகத்து மேல உட்கார்ந்துருப்பாங்கன்னு தோணுது. இவங்க சொல்றது உண்மை மகாராஜா. இவரோட மனைவி குழந்தைங்க 2 பேரும் ஒட்டகத்துல சவாரி செஞ்சு வீட்டுக்கு சரியான நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்களாம். என்ன, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மகாராஜா. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தேவையில்லாம உங்க மேல குற்றம் சாட்டிட்டேன். இப்ப நான் புறப்படுறேன். பிரமாதம்.
நீங்க 3 பேருமே ரொம்ப அற்புதமானவர்கள். உங்கள மாதிரி ரொம்பவே அற்புதமான ஆட்கள் எப்பவுமே என் மனசுல நிறைஞ்சிருப்பீங்க. என்ன மந்திரியாரே? சரிங்க மகாராஜா. அப்புறம் இது போல அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனால அவங்க ரொம்ப புத்திசாலின்னு மகாராஜாவுக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ஜனங்க அவங்க 3 பேரையும் தேடிக்கிட்டு பிரச்சனைகளோட வருவாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தை உறுதியா நினைச்சாங்க. புரிஞ்சுக்கிட்டோம் அம்மா. அவங்களால ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால ஏன் முடியாது? அடுத்த கேம்ல நான் பால பாஸ் பண்றேன். அப்புறம் அத நம்ம 1 இல்ல 2 இல்ல 3 கோல் போட்டு அவங்கள தோக்கடிப்போம். 3 எதுக்கு? நம்ம அன்பான அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு கோல் போடணும்ல. அதனால நம்ம 4 கோல் போட்டு தோக்கடிப்போம். கைய கொடுங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே கார சாரமாகவே.